வணக்கம். இன்றைக்கி ஐவிஎஃப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 1978 லண்டனில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி லூயிஸ் ப்ரவுன் அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 40. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி பிறந்தது. இதுதான் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய சைக்கிள், அது ப்ரொசீஜருக்குரிய படம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஐவிஎஃப்போட சக்ஸஸ் ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி வைஸாக இதோட சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஏஜ் 25லேருந்து 35 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 70% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கிடைக்கும். ஏஜ் 35லேருந்து 45 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 60% கிடைக்கும். ஏஜ் 40க்கு மேலே ரொம்ப ஓல்டாக ஏஜ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஏஜ் பொறுத்தது. இது ஏஜ் கம்மியாக இருக்கவங்களுக்கும் சில வேரியேஷனும் இருக்கும். எப்படின்னா அவங்களோட யூட்ரஸு எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்களோட சக்ஸஸ் ரேட்டும் வேரியேஷன் ஆகும். உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு இதில் மாறுபடலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 பேருக்குமே சில காரணிகளால் தான் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால இந்த ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று விந்தணு குறைபாடு, அவங்களோட ஸ்பேம் கவுண்டிங் குறைவாக இருக்கும். அவங்களோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இன்னொன்று அவங்க விந்து நீந்துற தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இவங்களோட இந்த விந்து அந்த முட்டையோடு போய் சேர்ந்தால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதில் நீந்துற தன்மை இல்லாதனால இந்த ஐவிஎஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லேடிஸ்க்கு என்ன காரணம், பெண்களுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கருமுட்டை, அவங்களோட கருமுட்டை உருவாகிறது குறைவாக இருக்கும். கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப் 2 பக்கம் ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பிளாக் அடைப்பு இருக்கும். அது ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சோ, ஒரு ஒரு கட்டி மாதிரியோ அது மாதிரி தசை கட்டி மாதிரி இருந்ததுனாலும் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். 4வது பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்கள், ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில காரணங்களால் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க அன்ஃபார்ச்சுனேட்லி தவறி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஐவிஎஃப் சென்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஹாஸ்பிட்டலில். 2வது அதுக்கு தேவையான மணி காஸ்ட்டு இது ரொம்ப அதிக செலவாகும். ஸோ அந்த மணியை நம்ம தயார்படுத்திக்கணும். 3வது நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட்டு போகணுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டு நமக்குள்ளே இருக்கணும். 4வது நல்ல சத்தான உணவுகளை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். பயிறு வகைகள், முளைக்கட்டின பயிறு வகைகள் நல்லது. அது டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். அப்புறம் 5வது பாடி உங்களோட ஃபிட்னஸாக இருக்கணும், கரெக்டான வெயிட் இருக்கணும். வெயிட்டை கூட இருக்காமல் பார்த்துக்க கொஞ்சம் வாக்கிங் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் பாடியை ஃபிட்னஸாக நீங்கள் வச்சுக்கணும். 6வது பாயிண்ட் சிக்கன். மோஸ்ட்லி நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கவே சிக்கனை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஷாப் ஃபுட்டு, கடையில் வாங்கி அந்த பீஸா, பர்கரு, கடையில் சாப்பிட்ற பிரியாணி, நூடுல்ஸு, இந்த மாதிரி கடை ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எடுக்க போகிறது ஒரு ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் போடுறது, மெடிசினு இதெல்லாம் தருவாங்க. ஸோ இது சைடு எஃபெக்ட்டு உங்களுக்கு எதுவும் க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த இதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறது. 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா யோகா. நீங்கள் ரெகுலராக நீங்கள் யோகா தெரிஞ்சவங்க யோகா பண்ணலாம். இல்லை எனக்கு யோகா தெரியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு மூச்சு பயிற்சி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு தெரியலைன்னா தியானம், கண்ணை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் தியானம் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. 8வது பார்த்திங்கன்னா ஈட் ஹோம்மேடு ஃபுட்டு. நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம அதை தான் நம்ம சாப்பிட்ணும். வெளியில் சாப்பிடக்கூடாது. அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் பால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க உங்கள் ஃபுட்டில். பால் ப்ரோட்டீன் பவுடரோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
டெய்லி ஒரு முட்டையோட வெள்ளை கரு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 9வது வந்து பெட் ரெஸ்ட். இந்த ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கனாவே சில டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு. ஒரு சிலருக்கு வேண்டாம், அவங்க ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அவங்க தாராளமாக ஒர்க் பண்ணட்டும். எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமு நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம். 10 லாஸ்ட் வந்து ரெகுலராக மெடிசினும் இன்ஜெக்ஷனும் வந்து நம்ம ரெகுலராக அதை போட்டுக்கிட்டு இருக்கணும். அது வந்து கரெக்ட் டைம். இந்த ஐவிஎஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்ஜெக்ஷன் தான். இந்த இன்ஜெக்ஷனை அவங்க சொல்கிற டைமுக்கு மார்னிங்னா மார்னிங், ஈவினிங்னா ஈவினிங்கு 10 டேஸும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து போட்டணும். கொஞ்சம் கூட டைம் வந்து தவறக்கூடாது. ஓகேங்களா? இந்த 10மே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னு தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.